இப்போ ஒவ்வொன்னுக்கும் வெவ்வேறு மாரியான ஒலி தேவைப்படுது. ஒரு ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டில நான் ஒரு டூர் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மாட்டிக்கிட்டு இப்படி அதுக்கான ஆடியோ வேறங்கிறாங்க. தியேட்டருக்கான ஆடியோ வேறங்கிறாங்க. இப்ப ஹோம் தியேட்டருக்கான ஆடியோ வேற அப்படிங்கிறாங்க. ஹெட்ஃபோனுக்கான ஆடியோ வேறங்கிறாங்க. இந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஏன்னா ஃபில்ம் டிவைஸ் மிக்ஸ்லயே இருக்கு. ஆ. இப்போ நாங்க ஒரு பெரிய மூவி மிக்ஸ் பண்ணும்போது, தியேட்ரிக்கல் மிக்ஸ்ன்னு தனியா பண்றோம். ஹோம் தியேட்டர் மிக்ஸ்ன்னு தனியா பண்றோம். ஃபார் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம். பேசிக்கலி டைனமிக் ரேஞ்ச் கம்மியா இருக்கும் அதுல. தியேட்டருக்கும், ஹோம் ஆடியோக்கும் கம்பேர் பண்ணும்போது. என்ன டிஃபரன்ஸ்னா, தியேட்டர் வந்து இட்ஸ் அ வெரி கண்ட்ரோல்ட் என்வாயர்ன்மென்ட். நீங்க வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல போய் உட்கார்ந்து பார்க்குறீங்க. அங்க வந்து யூ கேன் ஹேவ் ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோஷன் சவுண்ட் ஃபாலோட் பை ஒரு பின் டிராப். யூ கேன் கோ ஃப்ரம் த லவுடஸ்ட் சவுண்ட் டு த சாஃப்டஸ்ட் சவுண்ட் இன் அ கண்ட்ரோல்ட் என்வாயர்ன்மென்ட். அது தப்பா இருக்காது. பட் இதுவே வந்து ஹோம் தியேட்டர் அது வந்து நீங்க Netflixல வீட்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரொம்ப லவுடான சீன் வருது. அடுத்த சீன் ரொம்ப சாஃப்ட்டா வரும்போது, நீங்க உடனே ரிமோட் எடுத்து ஆமா. வால்யூம இன்கிரீஸ் பண்ணுவீங்க. எனக்கும் என் பொண்ணுக்கும் இதனால அடிக்கடி சண்டே வருது. ஆமா. அப்புறம் ஒரு சாங் வந்துச்சுன்னா, சாங் லவுடா இருக்கும். நீங்க திருப்பி வால்யூம கம்மி பண்ணுவீங்க. டயலாக் சீன்ல வால்யூம் கம்மியா இருக்கும். இன்கிரீஸ் ஸோ எவ்ரி 2 மினிட்ஸ் நீங்க வந்து வால்யூம ரெய்ஸ் பண்றது, கம்மி பண்றதுன்னு போயிட்டே இருக்கும் ஒரு மூவில. அத அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு மூவியோட தியேட்ரிக்கல் மிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம், பிஃபோர் செண்டிங் இட் டூ ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம், அத ரீமிக்ஸ் பண்ணுவோம் ஃபார் ஹோம் தியேட்டர்ஸ். ஓ! ஓகே. என்ன பண்ணுவோம், லவுடஸ்ட் சவுண்ட் எடுத்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணுவோம். சாஃப்டர் சவுண்ட்ஸ் எடுத்து கொஞ்சம் லவுட் பண்ணுவோம். ஸோ தட் எவ்ரிதிங் இஸ் லிட்டில் பிட் ஈவன். ஸோ தட் நீங்க எவ்ரி 2 டூ 3 மினிட்ஸ் எடுத்து ரிமோட் எடுத்து வால்யூம் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஓ! இந்த பிரச்சனையினால தான் இது அப்படி இருக்கா? திடீர்னு சவுண்டு அதிகமாற மாரி இருக்கும். அதிகமா இருக்கேன்னு குறைச்சா ரொம்ப ஆமா. கம்மியாயிடும். அப்போ நான் குணால் மாரி ஒருத்தர் கிடைச்சதுனால இந்த அது எல்லாருமே பண்றதில்ல அது. ஆ. சம் மூவிஸ் வந்து தியேட்ரிக்கல் மிக்ஸ வந்து அப்படியே குடுத்துடுறாங்க. அதான் கேட்கிறேன் ஆ. நான். ஏன்னா நெறைய தியேட்ரிக்கல் மிக்ஸ் தான் அப்ப நாங்க பார்க்குறோம்னு நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய படங்கள்ல நீங்க சொல்ற சர்வதேச ஓடிடி தளங்கள்லயே இந்த பிரச்சனை இருக்குது.